இது வந்து நான் இசிஇ தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. மெக்கட்ரானிக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிஎல்சி அண்ட் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் படிச்சிங்கன்னா தான் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்டகிரேஷன்ஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இன்னொன்று நிறையா இருக்கே, நான் வந்து ஒரு சரி உங்களுக்கு 3 இயர்லேயும் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய பார்ட்ஸ் இருக்குதே, இதில் நான் எதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு சம்மரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். டிசைன் ரோலுக்கு போகணும், அனலைசிஸ் ரோல் போகணும், ஆர் மேனுஃபேக்சரிங் ரோல் போகணும். இந்த 3 ரோலுக்கு மெக்கானிக்கல் நான் போகணும் அப்படின்னா நான் என்ன சாஃப்ட்வேர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். டிசைன் ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AutoCAD, SolidWorks, Creo, CATIA, GTNT, ANSYS FEA, அதாவது ஃபைனைட் எலிமெண்ட் அனலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க, CNC ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ், இது எல்லாமே டிசைன் ரோலுக்கு. அனலைசிஸ் ரோல்ஸில் பார்த்தீங்கன்னா ANSYS ஒர்க்பெஞ்ச், CFD, MATLABs இது எல்லாமே வந்து அனலைசிஸ் ரோலுக்கு. இதே மேனுஃபேக்சரிங் ரோலில் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன் அண்ட் பிளானிங் கண்ட்ரோல், குவாலிட்டி கண்ட்ரோல் இதை மாதிரியான டூல்ஸ் எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். இது உங்களுக்கு எந்த டொமைனில் நீங்கள் போக போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெயின் திங்ஸ் வந்து இவ்வளோ நாளாக லேர்ன் பண்ண ஸ்கில்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கான டைம் இதுதான். ஸோ நீங்கள் வந்து உங்களோட